பெண் குழந்தைகளை வளர்க்கும் முறை இஸ்லாம் சொல்லும் அழகான வழி. இஸ்லாம் ஒரு பெண் குழந்தையை வளர்ப்பதை மிக உயர்ந்த பொறுப்பாக கருதுகிறது. ஒரு பெண் குழந்தையை வளர்ப்பது என்றால் அவளை மட்டும் வளர்ப்பது அல்ல, ஒரு நல்ல குடும்பத்தையும் ஒரு நல்ல தலைமுறையையும் உருவாக்குவது. ஒரு பெண் குழந்தை ஈமான், நாணம், ஹயா, நல்ல பண்பு, தைரியம், அறிவு ஆகியவற்றுடன் வளர்க்கப்பட வேண்டும். அல்லாஹுடன் உறவை கற்றுக் கொடுங்கள். சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு அல்லாஹை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை படைத்தவர், நம்மை காப்பவர், நம்மை நேசிப்பவர் என்று புரிய வைக்க வேண்டும். தொழுகை, சலாஹ் என்பது ஒரு கடமை மட்டுமல்ல, அது அல்லாஹுடன் நேரடியாக பேசும் ஒரு அழகான நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள் குழந்தைகள் 7 வயதாகும் போது தொழுகையை பழக்கப்படுத்துங்கள். அதனால் சிறு வயதிலிருந்தே தொழுகையை நேசிக்க கற்றுக் கொடுங்கள். மற்றவர்களின் முன்னால் வெளிப்பாடு வேண்டாம். இது சின்ன குழந்தைதானே என்று சொல்லி மற்றவர்களின் முன்னால் குழந்தைதானே என்று சொல்லி மற்றவர்களின் முன்னால் ஆட வைப்பது, பாட வைப்பது, கவனத்தை ஈர்க்கச் செய்வது போன்றவற்றை சாதாரணமாக கருதக்கூடாது. ஒரு பெண் குழந்தைக்கு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும், ஆனால் வெட்கமும் நாணமும் இருக்க வேண்டும். அதனால் சிறு வயதிலிருந்தே அழகான மரியாதையுடன் நடந்து கொள்ளும் பழக்கத்தை கற்றுக் கொடுங்கள். சரி, தவறு புரியும் அறிவு ஒரு குழந்தைக்கு உலக அறிவு மட்டும் போதாது. எது சரி, எது தவறு என்பதை புரிந்து கொள்ளும் அறிவும் இருக்க வேண்டும். நல்லது என்ன, தவறு என்ன, எந்த செயலால் அல்லாஹ் மகிழ்வார், எந்த செயலால் அல்லாஹ் விரும்ப மாட்டார், இதையெல்லாம் சிறு வயதிலிருந்தே மெதுவாக கற்றுக் கொடுத்தால் அந்த குழந்தை நல்ல முடிவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவராக வளர்வாள். நாணமும் கண்ணியமான ஆடையும். இஸ்லாமில் நாணம், ஹயா மிகவும் உயர்ந்த குணமாக கருதப்படுகிறது. உடலை மறைக்கும் ஆடைகள் அணிவது அல்லது ஹிஜாப் அணிவது ஒரு அவமானம் அல்ல, அது ஒரு மரியாதை, அது ஒரு கண்ணியம். அதனால் சிறு வயதிலிருந்தே உடலை முழுமையாக மறைக்கும் சீரிய ஆடைகளை அணிவதற்கு பழக்கப்படுத்துங்கள். அதேபோல் உடலை வெளிப்படுத்தும் பழக்கங்கள் மற்றும் அலங்காரங்களை தவிர்க்கவும் கற்றுக் கொடுங்கள். ஆண்களிடம் பழகும் முறையை கற்றுக் கொடுங்கள். ஒரு பெண் குழந்தை ஆண்களிடம் எப்படி மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாதையுடன் பேச வேண்டும், ஆனால் அந்நிய ஆண்களிடம் எல்லைகளை காக்க தெரிந்திருக்க வேண்டும். இது போன்ற நல்ல பழக்கங்கள் அவளின் பாதுகாப்பிற்கும் கண்ணியத்திற்கும் மிகவும் முக்கியமானவை. மென்மையும் தைரியமும். பெண்கள் இயல்பாகவே மென்மையானவர்கள். அவர்களை அன்புடன், மரியாதையுடன், பொறுமையுடன் வளர்க்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையில் வரும் சவால்களை சந்திக்க தைரியமாக நிற்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பெண் குழந்தை மென்மையுடனும் அறிவுடனும் தைரியத்துடனும் வளர்ந்தால் அவள் ஒரு நல்ல மகளாகவும் நல்ல மனைவியாகவும் நல்ல தாயாகவும் மாறுவாள். முடிவாக, ஒரு பெண் குழந்தையை இஸ்லாமிய முறையில் வளர்ப்பது இந்த உலகில் ஒரு பொறுப்பு மட்டுமல்ல, அது மறுமையில் ஜன்னத் கிடைக்கும் ஒரு பெரிய காரணமாகவும் ஆகலாம்.